ஹாய் நண்பாஸ், வெல்கம் பேக் டு சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம தலைவன் தளபதி விஜய பத்தி பேச போறோம். என்னடா திடீர்னு பாக்குறீங்களா? ஒரு மாசான கொண்டாட்டம் நடக்குது. ஆனா அந்த கொண்டாட்டத்துக்குள்ள நம்ம ரசிகர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பாரம் இருக்கு. அந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம டீடைலா பேச போறோம். என்ன விஷயம்னா, நம்ம தளபதி விஜய் தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து இன்னையோட, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதியோட 33 வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. 1992ல நாளைய தீர்ப்புன்னு ஆரம்பிச்ச அந்த பயணம் இப்போ ஒரு பிரம்மாண்ட உச்சத்துக்கு வந்து நிக்குது. ஃபர்ஸ்ட் உங்கள் விஜய்னு வந்தவர், அப்புறம் இளைய தளபதியா மாறினார். அங்க இருந்து பல போராட்டங்களை கடந்து எத்தனையோ ஹிட் படங்களை கொடுத்து பல 100 கோடிகளை அசால்ட்டா வசூல் செஞ்சு இப்போ தளபதினு ஒரு பெரிய மாஸ் ஆக்டரா நின்னுட்டு இருக்கார். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய் படம்னா ஒரு நம்பிக்கை, ஒரு குஷி எல்லார் மனசுலயும் இருக்கு தெரியும்ல. அவர் படம் ஓடலைனா கூட தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வராதுன்னு சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி வச்சிருக்காருன்னா சும்மா இல்ல. ஆனா இந்த 33 வருஷமும் அவருக்கு ஈஸியா கிடைக்கல நண்பாஸ். ஆரம்ப காலத்துல எவ்ளோ உருவ கேலி, நடிக்க தெரியலைன்னு எவ்ளோ விமர்சனங்கள். ஆனா எல்லாத்தையும் அவர் கண்டுக்காம கடந்து போயிடல, தைரியமா எதிர்த்து நின்னு தன் உழைப்பால ஜெயிச்சு காட்டியிருக்காரு. இப்போ அவர் ஸ்கிரீன்ல அழுதா நம்ம ரசிகர்கள் தியேட்டர்ல தேம்பி தேம்பி அழறாங்க. அவர் சிரிக்கிறத பார்த்து கொண்டாடுறாங்க. அவர் டான்ஸ் பண்றத பார்த்து அதே மாதிரி பிராக்டிஸ் பண்றாங்க. அவர் சொல்ற ஒவ்வொரு அட்வைஸையும் வேதவாக்கா ஏத்துக்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. இப்படி உச்சியில இருக்கிற நம்ம தளபதி இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிற படத்தோட சினிமால இருந்து விலக போறேன்னு சொல்லி எல்லாரையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ள ஆக்கிட்டாரு. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற ஜனநாயகன் தான் அவரோட கடைசி படமா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்கு அவர் 235 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காராம். இதைவிட ஒரு நடிகர் எப்படி உச்சத்தை தொட முடியும்னு தெரியல. ஆனா இந்த நேரத்துல முழுசா அரசியலுக்குள்ள போகணும்னு முடிவெடுத்துட்டாரு. இப்போ ரசிகர்கள் எல்லாரும் பெரிய குழப்பத்துல இருக்காங்க. 33 வருஷம் நம்மள மகிழ்விச்ச நம்ம தளபதிக்கு நன்றி சொல்றதா, இல்ல இனி அவரை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதேன்னு மிஸ்யூன்னு சொல்றதா, என்ன பண்றதுனே தெரியாம மனசுக்குள்ள ஒரு பாரத்தோட தான் இந்த 33 வருட விஜய் சத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தளபதியோட அரசியல் பயணமும் வேற லெவல்ல சக்சஸ் ஆகணும்னு நாம எல்லாரும் வாழ்த்திப்போம். சரி நண்பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி சினிமாவில இருந்து விலகிற இந்த முடிவை ஏத்துக்க முடியுதா? மிஸ் பண்ணுவீங்களா இல்லையா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க தளபதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.